வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு முக்கியமான தலைப்பு தான் மரபு தொடர். இந்த மரபு தொடர் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச்ல இதை படிக்க போறோம், எளிமையா ஷார்ட்கட் முறையின் அடிப்படையில. இப்பதான் நீங்க முதல்ல நம்ம ஒரு யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம அதிலே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் அந்த டெலிகிராம் குரூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெளுத்து வாங்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வெளுத்து வாங்குதல். இந்த வெளுத்து வாங்குதல் அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க. அந்த பிரியாணிய ஒரு பருக்கு கூட இல்லாம முழுசா சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அப்ப அதுதான் பிரியாணியை வெளுத்து வாங்கிட்டோம் அப்படின்னுவாங்க. அப்ப மிக நன்றாக செய்தல் அப்படின்னு அது பொருள் வருது. மிக நன்றாக செய்தல். இது உங்களால போட முடியும். ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் பாக்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இல்ல, ஈஸியா தான் இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க, இதை உங்களால ஈஸியாவே ஆன்சர் பண்ண முடியும். சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஈஸியா வச்சுக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, வெள்ளையப்பன். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். வெள்ளையப்பன். வெள்ளையப்பன் அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு அப்பன் அப்படின்னு ஒரு பொருள். வெள்ளையப்பன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதோட மீனிங் என்னன்னா வெள்ளி நாணயம் அப்படின்றது தான் இதோடைய சரியான பொருள். என்ன நாணயம்? வெள்ளி நாணயம். நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. வெள்ளி நாணயம் கேட்டாங்கன்னா இத கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குமா? கேட்டாங்கன்னா இந்த கேள்வி கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெள்ளையப்பன் அப்படின்னா வெள்ளி நாணயம். நோட் பண்ணிக்கங்க. மேல இருக்கிறது ஈஸி தான், கீழே இருக்க பாருங்க. வெள்ளையும் சொல்லையும் அப்படின்னா அதாவது வெண்மையான உடை அப்படின்னு அர்த்தம். வெள்ளையும் சொல்லியமா போது பாரு அப்படின்னா ஷர்ட் வெள்ளையா இருக்கும், பேண்ட் வெள்ளையா இருக்கும். இப்ப வெள்ளையும் சொல்லியமா போறாங்க அப்படின்னா வெண்மையான உடையை அணிந்து கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு பொருள் வரும். இது ஈஸியா இருக்கும், நீங்க போட்டுருவீங்க. பட் எதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ, எதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குதோ அதுதான் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஈஸியா இருக்கக்கூடியதை கேட்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, வெள்ளை வேட்டிக்காரன். வெள்ளை வேட்டிக்காரன். இப்ப வெள்ளையா வேட்டி ஒருத்தர் கட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மாசற்ற ஆடை அணிந்து சோம்பேறியாக இருப்பவன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோம்பேறியாக இருப்பவனா வெள்ளை வேட்டிக்காரன். யாருன்னா ஒருத்தர் வெள்ளையா வேட்டி கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா கிளீனான ஒரு ஆடை அணிந்து சோம்பேறியாக இருக்கிறவங்க தான் வெள்ளை வேட்டிக்காரன். சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. அதோடு மட்டும் இல்லாமல் கீழே ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க, வெறுவாய்க்கிளை கெட்டவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வெறுவாய்க்கிளை கெட்டவன் அப்படின்னா ஒன்றுமில்லாத வரிஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுவாய்க்கிளை கெட்டவன் அப்படின்னா ஒன்றுமில்லாத வரிஞன். இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுமா. வெறுவாய்க்கிளை கெட்டவன், அதாவது வெறு வாய் கிளை, இந்த லை இருக்கு பாத்தீங்களா, அது லை அப்படின்னு படிக்கணும். ஓகே, வெறு வாய்க்கிளை கெட்டவன் அப்படின்னா ஒன்றுமில்லாத அறிஞன் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே இல்லாத ஒரு அறிஞனா. வெத்தலைப்பாக்கு, அதாவது வெற்றிலை பாக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. வெத்தலைப்பாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்க சிம்பிளா சொல்ற பாருங்களா, இப்ப நீங்க உங்களுக்கு கல்யாணம், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு மத்தவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோ ஸ்வீட்ஸோ எது கொடுக்கறனாலும் பரவாயில்ல, ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுப்பாங்க. இன்விடேஷனோட பத்திரிக்கையோட வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இப்ப இன்வைட் பண்றீங்களா, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அழைக்கிற வேண்டிய அர்த்தம் அது. அதெல்லாம் வெற்றிலை பாக்கு கொடுத்தல் அப்படின்னா மரியாதை கொடுத்தல், அதாவது மரியாதை செய்தல் என்ற ஒரு பொருள் வருதுமா. சோ அப்ப இது நீங்க மரியாதை செய்தல் அப்படின்ற அந்த பொருளோடு எடுத்துக்கலாம் ஆன்சர். ஓகேங்களா, மரியாதை செய்தல். சோ நோட் பண்ணீங்க, முக்கியமானது. எதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கால ப்ளூல ஹைலைட் பண்ணிருக்கணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேண்டா வெறுப்பு. வேண்டா வெறுப்பு, அதாவது வேண்டா வெறுப்பா செய்யணும், விருப்பம் இல்லை, வேண்டா வெறுப்பா செய்யறாங்க. விருப்பம் இல்லாமல் என்ன பண்றாங்க, ஒரு திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. விருப்பம் இல்லாம என்ன பண்ணுவாங்க, ஒரு சமையல சமைப்பாங்க. விருப்பம் இல்லாம ஒரு உணவை சாப்பிடுவாங்க, வேண்டா வெறுப்பா சாப்பிடுவாங்க. விருப்பம் இல்லாம சாப்பிடுறது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வேலி அழித்தல் அப்படி. வேலி அழித்தல் அப்படின்னா இப்போ வேலியே என்ன பண்ணிச்சு அப்படின்னா அழிச்சிருச்சு. வேலி அழிச்சிருச்சு அப்படின்னா இப்போ ஒரு எல்லை இருக்கு, வேலி போட்டு வச்சிருக்காங்க, அது உள்ள வரக்கூடாதுன்னு சுத்தி ஒரு 4 பக்கம் வேலி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த வேலி நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா, வேலி அழித்தல் அப்படின்னா அந்த வேலியை அழிச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள நம்ம போறோம். அப்போ வரம்ப கடக்கிறோம் அப்படின்றதா ரைட்டான ஆன்சர். வரம்பு கடத்தல் அப்படின்றதுதான் இதுக்கான சரியான பொருளா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, வரம்பு கடத்தல். இப்ப மரபு தொடர் நிறைய இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து முடிச்சா கூட சிறுதுளியே பெருவெள்ளமா தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வேலை சாய்த்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேலை சாய்த்தல். இந்த இடத்துல 3 விதமான இந்த பொருளை எடுத்துக்கலாம் நம்ம. இதை வேலை சாய்த்தல் அப்படின்னா
ஒரு தொழிலை முடிச்சிட்டோம், வேலையை வந்து சாட்சி முடிச்சிட்டோம்பா, ஓகேங்களா. அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படியே வேலை செஞ்சு சாச்சிட்டு அப்படியே அப்படின்னு பத்தி கிராம பக்கம் பேசுவாங்க. அப்ப தொழிலை முடித்தல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வேலை சாய்த்தல் அப்படின்னா அழிச்சிட்டேன், வேலை சாய்த்தேன் அப்படின்னா அழிச்சிட்டேன்னா கொலை புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொலை புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. வேலை சாய்த்தல் அப்படின்னா கொலை புரிதல், வேலை சாய்ச்சிட்டுனா, வேல்னா முருகர் கேட்டிருக்கக்கூடிய வேல், அந்த வேலை எடுத்துட்டு போய் அப்படியே சாய்த்து விட்டார்கள் அப்படின்னா இப்ப சூரசம்ஹாரம் நடந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ கொலை புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஓகேவா, இதை எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வேலை மினக்கெட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. வேலை மெனக்கெட்டவன் அப்படின்னா வேலையின்றி சோம்பேறியாக இருப்பவன், இதுதான் அர்த்தம். வேலை மெனக்கெட்டவன், ஆக்சுவலி வேலை மெனக்கெட்டவன், ஆக்சுவலி மினக்கெட்டவன் கொடுத்திருக்காங்க பாத்துங்க. வேலையின்றி சோம்பேறியாக இருப்பவன் தான் நான் சொல்றேன். வேலையே இல்ல, வேலையே இருக்காது, சோம்பேறியா இருப்பாங்க. இப்ப ஐடில நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நாள் தான் வேலை இருக்கும், சில நாள்ல வேலையே இருக்காது. அப்போ அந்த மத்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலையின்றி சோம்பேறியா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ரோலிங் சேர் சுத்தி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளா சொல்லலாம், வேலை மினக்கெட்டவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. வேலை மேற்போகல், இது பாரு டிஃப்ரெண்டா இருக்கு பாரு, வேலை மேற்போகல். சார் வேலை மேற்போகல்னா என்ன சார் அப்படின்னா, வேலை மேற்போகல் அப்படின்னா பொதுவாகவே தன் வேலையை கவனிக்க போதல் அப்படின்னு, இதுதான் வேலை மேற்போதல். போகல், தன் வேலையை கவனிக்க போதல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, டிஎன்பிசி படிக்கக்கூடிய நிறைய வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு மத்திய வரைக்கும் படிச்சு முடிச்சு டக்கு என்ன பண்ணுவீங்க, சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், குழந்தைங்களுக்கு சமைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வேலையை கவனிக்கிறதுக்கு போவீங்க. உங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலை மேற்போகல் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை தான் என்ன சொல்றாங்க, வேலை மேற்போகல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வேளா வேலை அப்படின்னு சொல்றாங்க. வேளா வேலை அது என்ன சார், வேளா வேலை அப்படின்னா சிற்சில சமயத்தில் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா உரிய காலத்தில் அப்படின்னா வேலை வேலை அப்படின்னா வேலை வேலையை சாப்பிட்டுருவாங்க பாரு, ஊர் பக்கத்துல பேசுவாங்க. அதாவது உன்னால எங்க குடும்பத்துக்கு எது லாபமோ இல்லையோ, ஆனா உனக்கு மட்டும் வேலை வேலையா என்ன இருக்கும், சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வேலை அப்படின்னா சிற்சில சமயத்தில், அதாவது 1 hour 1 hour, அதாவது சிற்சில சமயம் 1 hour 1 hour, இல்ல உரிய காலத்தில் அப்படின்ற 2 பொருள் வருது. இது நீங்க போட்டுருவீங்க, பட் அதுக்காக நான் அதை ஹைலைட் பண்ணல. இந்த வேலை பிசகு இந்த கொஸ்டின் தான் டிஎன்பிசி குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விமா, குரூப் 4, ஓகேங்களா. குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். சோ வேலை பிசகு இந்த கேள்விதான் குரூப் 4ல கேட்டாங்க. என்னன்னா தீய காலம் என்ற ஒரு பொருளை உணர்த்தது, தீய காலம் என்ற ஒரு பொருளை உணர்த்தது. வேறு செய்தல், வேறு என்றால் பகை செய்தல் அர்த்தம். வேறு செய்தல்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகை விளைவித்தல், துன்பத்தை விளைவிக்கிறத வேறு செய்தல். வேறு நினைத்தல் அப்படின்னா மாறுபாடாக நினைத்தல். இப்ப நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்ல, நான் நினைச்சது ஒண்ணு தெய்வம் நினைச்சது ஒண்ணு அப்படின்ற பேரு வேறு நினைத்தல். அப்படின்னா மாறுபாடா, டிஃப்ரெண்டா, நான் நினைச்சா அவங்க நினைப்ப, மாறுபாடா நினைக்கிறது. வேன் காணுதல், வேன் வேன் பாத்துங்க, வேன் அப்படின்னா வேன், வேன் ஞாபகம் வச்சுக்கலாம். வேன் வேன் காணுதல் அப்படின்னா அளவில் மிகுதியா இருத்தல். இப்ப வந்து வேன் வந்து நீங்க ஒரு வேனை பாக்குறீங்க, வேன், அந்த வேன் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாதான் இருக்கும். அப்ப அளவில் மிகுதியா இருக்கும், அளவுல இப்ப காரை விட வேன் கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். வேன் இங்க வேன் கொடுத்திருக்காங்கம்மா, வேன், நீங்க வேன் VAN அப்படின்னு இங்கிலீஷ்ல வச்சுங்க. வேன் காணுதல் அப்படின்னா அளவில் மிகுதியாக இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இதை பார்த்திருக்கோம். இப்ப இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமானது என்னன்னு அப்படின்னா, வெள்ளையப்பன் வெள்ளி நாணயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. வெள்ளை வேட்டிக்காரன் அப்படின்னா, வெள்ளை வேட்டிக்காரன் அப்படின்னா மாசற்ற ஆடை அணிந்து தூய்மையாக இருப்பவன் ஆப்ஷன் கொடுப்பாங்க, போட்டுறாதீங்க. சோம்பேறியாக இருப்பவன், அதுதான் கரெக்டான ஆன்சர், அதை நோட் பண்ணிக்கங்க. வெற்றிலை பாக்கு கொடுத்தல் அப்படின்னா, வெத்தலை பாக்கு கொடுக்கறது அப்படின்னா மரியாதை செய்தல், இதை நோட் பண்ணிக்கங்க. வேலை சாய்த்தல் அப்படின்னா கொலை புரிதல் அப்படின்ற ஒரு பொருள் ஒரு ஞாபகம் வச்சுங்க. வேலை மேற்போகல் அப்படின்னா தன் வேலையை கவனிக்க போதல் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். வேலை பிசகு அப்படின்னா தீய காலம், வேலை பிசகு அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்ப எனக்கு கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா. இப்போ உனக்கு இந்த நீங்க ஒரு ஜோசியம் பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தீய காலம், இந்த தீய காலத்துல நீங்க எது செஞ்சாலுமே உங்களுக்கு தீமையில தான் போக முடியும். அப்போ தீய காலம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேலை பிசகு இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்தது வேறு நினைத்தல் அப்படின்னா மாறுபட நினைக்கிறது. இந்த வேன் காணுதல் அப்படின்னா அளவில் மிகுதியா இருத்தல். வேன் காணுதல் அப்படின்னா அளவில் மிகுதியாக இருத்தல் என்ற ஒரு பொருள் கொடுக்குது. சோ இதுதான் இப்ப நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கடைசியா வந்துட்டு இருக்கோமா, கடைசியா, ஓகேங்களா. இப்ப இது கடைசியில இருந்து போயிட்டு இருக்கோம்.
நீங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. நம்ம இப்ப கடைசியிலிருந்து வந்துட்டு இருக்கோம். சோ இந்த கடைசி போர்ஷன் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இது கவர் பண்ணிட்டோமா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. வழி வழி அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக அந்த வழி வழியா வந்தவங்க. பரம்பரை பரம்பரை பரம்பரை, அதாவது பரம்பரையாக அப்படின்னு கொடுக்குறாங்க. பரம்பரையாக பிரிச்சு படிக்கலாம். பரம்பரையாக, அப்ப வழி வழியாக அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வடிவழகு, அதாவது வாக்கு வடிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாக்கு வடிவு, வாக்கு வடிவுனா வடிவழகு. இப்போ ஆண்களுக்கு முடி அழகுன்னுவாங்க, பெண்களுக்கு இடை அழகுன்னுவாங்க. பொதுவாகவே அந்த தான் பழமொழி. வாக்கு வடிவுனா பெண்களுடைய வடிவமைப்பை சொல்லக்கூடியதுதான் வடிவழகு. அவங்களுடைய வடிவ அழகுன்னு சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. வாக்கு வடிவு அப்படின்னா வடிவழகு. இது நோட் பண்ணி முக்கியமானது, கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வாக்கு என்றாலே நம்ம வாக்கு செலுத்துதல் எடுக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு சத்தியம் அடிச்சு வாக்கு கொடுப்போம்ல, அந்த வாக்கு எடுத்துக்கலாம். இப்ப வாக்கு வடிவு அப்படின்னா வடிவழகு அப்படின்னு பொருள் தராங்க. வாக்கு வல்லபம் அப்படின்னா பேச்சு வன்மை அப்படின்னு அர்த்தம். வாக்கு வல்லபம், இது கூட நோட் பண்ணிக்க, இது கூட டிஃப்ரெண்டா தான் இருக்கு. வாக்கு வல்லபம் அப்படின்னா பேச்சு வன்மை, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணிப்போம், நோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? வாக்கு வல்லபம் அப்படின்னா பேச்சு வன்மை அப்படின்னு நம்ம இதையும் நோட் பண்ணிப்போம். வாக்கு வல்லபம். சரி, இப்ப வாக்கு என்னது? வாக்கு கொடுக்கறது, அப்ப பேசுறதுன்றது கரெக்ட் தான். வாக்குனாவே கொடுக்கறது, அப்ப பேசுறது அப்படின்னு கரெக்ட். வன்மை அப்படின்னா வல்லமை, அப்படி வலிமை அப்படின்னு அர்த்தம். அப்ப வல்லபம் அப்படின்னா வாக்கு வலிமைன்னு அர்த்தம், வன்மைன்னு எடுத்துக்கலாம். வாட்ட சாட்டம் நம்ம சொல்லுவோம், நல்லா வாட்ட சாட்டமா இருக்கான்பா பையன் அப்படின்வாங்க. வாட்ட சாட்டம் அப்படின்னா நல்லா ஃபிட்டா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தோற்றம் வந்து பொலிவா இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல தோற்றம் வந்து நல்ல அப்படியே பிரைட்டா. எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப அயன் பண்ண ஒரு ஷர்ட், அயன் பண்ண ஒரு பேண்ட், ஒரு பெல்ட் போட்டு கையில வாட்ச் கட்டி, அந்த மாதிரி வந்து தோற்றம் வந்து நல்ல பிரைட்டா இருக்கு, நல்ல பிரகாசமா இருக்குது, வாட்ட சாட்டம்னு சொல்லுவாங்க. வாய் கொழுப்பு, ரொம்ப வாய் கொழுப்பு. ஓகேங்களா? வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்ல, எதுன்னா ஒண்ணு நம்ம போட்டு என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். அப்ப மரியாதை கொடுக்கறது இல்ல, அது மதியாது பேசுகை. பெரியவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கூட 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 பேசுவோம். இப்ப அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட கூட பேசுறது. இப்ப வாய் கொழுப்பு அப்படின்னா மதியாம பேசுகை அப்படின்னு சொல்றாங்க. வாய் குளிர பேசுதல், நோட் பண்ணி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுரா காய்ஸ். படிக்கிறவங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கங்க. வாய் குளிர பேசுதல். ஓகேங்களா? இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள டெலிகிராம் லிங்க் வச்சுக்க, ஜாயின் பண்ணீங்க. இந்த PDF ஃபைல் கொடுத்துறேன். வாய் குளிர பேசுதல். வாய் குளிர பேசுறாங்கன்னு எப்படி தர பேசுவாங்க, அதாவது மேலுக்கு, நல்லா புரிஞ்சுங்க, மேலுக்கு இனிமையா பேசுவாங்க. மேலுக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்போ நம்ம வீட்டுல ஒரு துக்க செய்தி ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம குடும்பம் இருக்கு. அப்ப வந்து நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சும்மா மேலுக்கு இனிமையா பேசுவாங்க உறவினர்கள். அவங்கதான் வாய்க்குளிர பேசுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாய் போக்குதல் அப்படின்றாங்க. வாய் போக்குதல் அப்படின்னா இது வந்து எளிதில் வாக்கு கொடுத்துருது. இப்ப நானே கூட சில நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா டக்குன்னு வாக்கு கொடுத்துருவேன். அப்ப வாய் போக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. வாய் போக்குதலாம், வாக்கு கொடுக்கறது என்னது, வாய் போக்குதல் சொல்றாங்க. நோட் பண்ணிக்க, முக்கியமானதுமா. வாய் போக்குதல் அப்படின்னா எளிதில் வாக்கு கொடுத்தல் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ வாய்ப்பு காட்டுதல், வாய்ப்பை காட்டுதல் அப்படின்னா விளங்க உணர்த்துதல். இப்ப நான் நடத்திட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது இந்த மரபுத்தோட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க நிறைய பேரு. அது உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு நான் உணர்த்துறேன்ல, நான் தான் வாய்ப்பு காட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வாய்ப்பை காட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் விளங்க உணர்த்துறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வாய்ப்பை காட்டுதல் அப்படின்னா விளங்க உணர்த்துதல் அப்படின்ற ஒரு பொருளை வரும். ஓகேங்களா? கரெக்டா பாத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் அப்படி அடிச்சு விட்டுடலாம். வாய்ப்பூட்டு அப்படின்னா பேச மற்றடுக்கை, அதாவது பேச மற்றடுக்கைன்றாங்க. ஆக்சுவலி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க யாருக்கு அப்படின்னா, வடக்கு பக்கம் திலகர் இருக்கும், தெற்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவனைய பாவனை இருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க, திலகர் ரெண்டு பேருக்கும் போட்டிருப்பாங்க. பேசா பேசா மற்றடுக்கை அப்படின்னு கொடுக்குறாங்க. பேசா மற்ற வாய்ப்பூட்டு அப்படின்னாவே பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய்க்கு வந்து ஒரு பூட்டு சட்டம் போட்டுருவாங்க. அப்ப பேசா மற்றடுக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். வாயடித்தல் அப்படின்னா மறுட்டி பேசுதல். வாயடித்தல் அப்படின்னா வாய் அடிச்சிருவாங்க. வாயடித்தல் அப்படின்னா இப்ப நம்ம ஒண்ணு பேசிட்டே இருப்போம், இப்ப நீங்களும் நானும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வாய் வந்து அடிக்கிற மாரி வாயை வந்து அடைச்சிருவாங்க. டக்குன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி நம்ம வாயை அடைச்சிருவாங்க, அதான் வாயடித்தல். அப்போ மறுட்டி பேசுதல் அப்படின்னா நம்ம அடுத்த வார்த்தை பேசாத அளவுக்கு டக்கு என்ன பண்ணுவாங்க, மறுட்டி பேசிடுவாங்க. இன்னொரு நம்ம வாயில இருந்து இன்னொரு வார்த்தை வராத அளவுக்கு டக்கு நம்மள திக்குமுக்கு ஆட வச்சிருவாங்க, அதான் மறுட்டி பேசுது. இப்ப வாயடித்தல் அப்படின்னா வாய் மேல அடிக்க மாட்டாங்க,
மறுட்டி பேசுவாங்க. அதுதான் வாயில் மண் போடுதல் அப்படின்னா கேடு விளைவித்தல். என் வாயில மண்ணு போட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா, நிறைய பேரு என் வயிற்றுல வந்து பார்த்தா மண்ணு போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா வாயில மண்ணு போட்டுதல் அப்படி டிஃபரெண்டா இருக்கும், கேடு விளை வச்சிருவாங்க. வாயிலே போடுதல், அது வாய் அடித்தல். இது வாயிலே போடுதல், நல்லா புரிஞ்சுக்கணும். வாயிலே போடுதல் வேற, வாய் அடித்தல் வேற. வாயிலே போடுதல் அப்படின்னா எது பேசினாலுமே பேச ஒட்டாது தடை செய்தல். நீ வாயிலே போடு, பேசக்கூடாது, வாய் மூடு, குழந்தைல சொல்ல வாயில மூடு அப்படின்னு. இல்லைன்னா அபகரித்தல். வாயிலே போடுதல் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நீ போய் பிஸ்கெட் வாங்கி டக்குன்னு அபகரிச்சு வாயில போட்டுப்பல, சின்ன வயசுல நீங்க பண்ணிருப்பீங்க, எல்லாருமே பண்ணிருப்பீங்கல்ல, அதுதான் சொல்றாங்க அபகரித்தல் அப்படின்னு ஒரு பொருள் உணர்த்துறாங்க. சோ அப்போ வாய் போடுதல் அப்படின்னா, வாயிலே போடுதல் அப்படின்னா எது பேசினாலுமே பேச கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்தல் அல்லது அபகரித்தல் அப்படின்ற ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து வாயை கட்டுதல் அப்படின்னா வயிற்றை கட்டுதல். ரெண்டு பொருள் கொடுக்குறாங்க, வாயை கட்டுதல், வயிற்றை கட்டுதல். அப்படின்னா சிக்கனமா இருக்குது. நான் சொல்லுவேன் பாரு, நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி உனக்கு சம்பாதிச்சுட்டு வந்து போட்டா நீ வந்து பாத்தீங்கன்னா சொகுசா வந்து காலாட்டிட்டு படுத்துட்டு இருக்க அப்படின்னு கிராமத்து பக்கம் பேசுவாங்க. அப்ப அப்பா அம்மா எல்லாம் வாயை கட்டி வயிற்று கட்டி குழந்தைக்கு எதுவும் கொடுப்பாங்க. சோ அதான் சொல்றாங்க சிக்கனமாக இருத்தல் அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துதுமா இது, சிக்கனமாக இருத்தல். அடுத்து பாருங்க, வாய் வைத்தல் அப்படின்னா வாய் வச்சிருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும் போது ஒரு வீட்டுல அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு நல்லது நடக்கிற இடத்துல போய் டக்குன்னு அபசகுணமா ஏதாவது சொல்லுவாங்க. என்ன இவ்வளவுதான் போடுவாங்களாம், மாப்பிள்ள கருப்பா இருக்காரு, ஏன்னா பொண்ணு வந்து கருப்பா இருக்கு, பொண்ணு ஏன் வந்து பாத்தீங்கன்னா கொட்டையா இருக்கு, பொண்ணு ஏன் ஹைட்டா இருக்கு, மாப்பிள்ளை கொட்டையா இருக்காரு, பொண்ணு ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாம உள்ள பேசுவாங்க. வாய் வைத்தல், இதுதான் வந்து வாய் வைக்கிறது, தலையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிது பயிலுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் வைத்தல் அப்படின்னா சிறிது பயிலுதல். இப்ப நீங்க நார்மலா படிப்பீங்க பாத்தீங்களா, லைட்டா கொஞ்சமா படிப்பீங்கல்ல, அதுதான் சிறிது பயிலுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிது பயிலுதல் இதுவும் சொல்லலாம், தலையிடுதல். ரெண்டு பொருள் வருது இதுக்கு, இதையும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான ஒன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். வாய் வைத்தல். ஆனா பட் எனக்கு தெரிஞ்சு வாய் வைத்தலுக்கு தலையிடுதல் அப்படின்றது கூட எல்லாரும் கெஸ் பண்ணிடுவீங்க, ஆனா சிறிது பயிலுதல் கெஸ் பண்ண மாட்டீங்க, அதனால நோட் பண்ணிக்கங்க. வாரம் பாடுதல் அப்படின்னா, வாரம் அப்படின்னா வீக்னு அர்த்தம். வாரம் பாடுதல் கிடையாது, இது ஓரம் பாடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரமா உட்காந்து பாடுவாங்க, பின்பாட்டு பாடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே அப்படின்னு சொல்லி கூட நம்ம யூடியூப்ல ஒரு சார் வந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா, சோ அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகேங்களா, ஓரம் பாடுதல் அப்படின்னா பின்பாட்டு பாடுதல். எசப்பாட்டு பாட்டு, எசப்பாட்டு பாடுவாங்க, பின்னாடியே பாடுவாங்க. நம்ம பாட்டு பாடினா அந்த பாட்டுடைய லிரிக்ஸ் எடுத்து அடுத்து அவங்க பின்பாட்டு பாடுவாங்க. இதுதான் வாரி இறைத்தல் அப்படின்னா, வாரி இறைக்கிறீங்க, நிறைய இறைக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 4 இட்லி கொடுத்தா அவர் வயிறு நிரம்பிடும். அவருக்கு நீங்க போய் 8 இட்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து வாரி, அப்படி 8 இட்லி போறீங்க அப்படின்னா அவர் 4 இட்லி சாப்பிட்டு 4 இட்லி கீழே போட்டுருவார். அப்ப அது வீணாக்குதல் தான், அது யாருக்குன்னா போயிருக்கலாம், வீணாக்குதல் தான். ஓகேவா. வால் முளைத்தல் அப்படின்னா சேட்டை செய்ய, குழந்தைங்களாம் நல்லா வால் முளைச்சிச்சு, சேட்டை செய்கை, சேட்டை பண்ணுவாங்க குழந்தைங்களாம், நல்லா சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு பொருளா எடுத்துப்போம் நம்ம. வால் ஆட்டுதல் அப்படின்னா சேட்டை செய்யுதல். ஓகேங்களா, சேட்டைய செய்வாங்க. வால் முறுக்குதல் அப்படின்னா தூண்டி விடுதல். இது நல்லா நோட் பண்ணிக்கலாம். வால் முறுக்குதல் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மதுரை பக்கம்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாடுலாம் அங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடு வந்து நல்லா வேகமா ஓடணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டோடைய வாழை வந்து திருவி விடுவாங்க, திருவி. அப்ப திருவி முறுக்கி விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடு அப்படி ஸ்டிமுலேட் ஆகி பயங்கரமா ஓட ஆரம்பிக்கும். சோ வால் முறுக்குதல் அப்படின்னா தூண்டி விடுதல் அப்படின்றதுதான் பெஸ்டான ஆன்சரா இருக்கும். வாழையடி வாழையாக, இது நோட் பண்ணிங்கம்மா. இது ஏன்னா வாழையடி வாழையாகனா பரம்பரையாக அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா. வாழையடி வாழையாகனது பரம்பரையாக உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இடையறாது. இடையறாது அப்படின்னா தொடர்ந்து, இடையறாமல்னா இடையில எங்கேயுமே கேப் இல்ல, இடையறாது தொடர்ந்து வரும் சந்தானம் அப்படின்னு கொடுத்திருக்கணும். ஆக்சுவலி இங்க சந்தானம்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இடையறாது தொடர்ந்து வரும் பரம்பரை அப்படின்னு எடுத்திருக்கலாம். இங்க சந்தானம் அப்படின்னு நடிகர் சந்தானத்துடைய பேர் கொடுத்திருக்காங்கம்மா. சோ அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. வாழையடி வாழை அப்படின்னா இடையறாது தொடர்ந்து வரும் சந்தானம். வானம் பறித்தல், நல்லா புரிஞ்சுக்கோ. வானம்னா மேல இருக்கு, ஸ்கை மேல இருக்கு, வானம்னா மேல. அஸ்திவாரம் அப்படின்னா என்னது, அஸ்திவாரம்னா அஸ்திவாரம் தோண்டுதல் அப்படின்றாங்க. வானம் பறித்தல் அப்படின்னா அஸ்திவாரம்னா கீழே, ஆக்சுவலி வானம்னா மேல, அஸ்திவாரம்னா கீழே சொல்லுவாங்க. அப்ப அஸ்திவாரத்தை தோன்றது, வானம் பறித்தல் அப்படின்னா அஸ்திவாரத்தை தோன்றோம் அப்படின்னு ஆச்சு. வானம் பார்த்த பூமி, வானத்தை பார்த்து பூமி அப்படின்னா வானத்திலிருந்து வரக்கூடிய மழையை
மழையை அடிப்படையா கொண்டு விளையக்கூடிய நிலம் தான் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாசன வழி இல்லாமல் வானம் பார்த்த பூமின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்கு, 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துக்குள்ள கிணறு, ஏரி, எந்த ஒரு பாசன வசதி இருக்காது. பாசன வசதி இல்லாத மழையால் விளையும் பூமி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மழையால் விளையும் பூமி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. வானம் பார்த்த பூமி நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் முடிச்சிருக்கோம், அப்படியே ஒரு ரிவிஷன் எடுத்துருவோம் இதை. சோ இங்க பாருங்க, ப்ளூ ஹைலைட் பண்ணிக்கிறது மட்டும் சொல்றேன். வாக்கு வடிவு அப்படின்னா வடிவழகு, வாக்கு வடிவுனா வடிவழகு. வாக்கு வல்லபம் அப்படின்னா பேச்சுவன்மை அப்படின்னு ஒரு பொருள் வருது. வாய்க்குளிர பேசுதல் அப்படின்னா மேலுக்கு இனிமையா பேசுவாங்க. வாய்ப்போக்குதல் அப்படின்னா எளிதில் வாக்கு கொடுக்குறது, எளிதா என்ன பண்றாங்க, வாக்கு கொடுத்துருவாங்க, எளிதில் வாக்கு கொடுத்த. வாய்ப்பு காட்டுதல் அப்படின்னா விளங்க உணர்த்துதல், வாய்ப்பை காட்டுதல் அப்படின்னா விளங்க உணர்த்துதல். வாயடித்தல் அப்படின்னா மருட்டி பேசுதல், வாயடிச்சு போய் மருட்டி பேசுதல். வாயிலே போடுதல் அப்படின்னா எது பேசினாலுமே பேசாத ஒட்டு தடை செய்யணும், இல்லை அபகரித்தல், இது ஒன்று எடுத்துக்கலாம். வாரம் பாடுதல் அப்படின்னா பின்பாட்டு பாடுதல், இது ஞாபகம் வச்சுங்க. வால் முறுக்குதல் அப்படின்னா தூண்டி விடுதல் ஞாபகம் வச்சுக்கலாம். வாழையடி வாழை அப்படின்னா இடையராது தொடர்ந்து வரும் சந்தானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வானம் பறித்தல் அப்படின்னா வானம்னா மேல, அஸ்திவாரம்னா கீழே இருக்குது, அஸ்திவாரம் தோண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். வானம் பார்த்த பூமி அப்படின்னா பாசன வழி இல்லாது மழையால் விளையும் பூமி அப்படின்ற ஒரு பொருள் வருது. சரி, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது விடியா மூஞ்சி. விடியா மூஞ்சி என்ன, தொடர்ந்து வரும் துரதிருஷ்டம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தொடர்ந்து கெட்டதே நடந்துட்டு இருக்கும், அவன் விடியா மூஞ்சி. விடியா மூஞ்சினா யாரு, தொடர்ந்து யார் ஒருத்தருக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துட்டே இருக்கோ அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம், விடியா மூஞ்சின்னு சொல்றோம். விடியா வழக்கு அப்படின்னா ஒரு பொழுதும் முடிவு பெறாத வழக்கு. ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த பிசிக்கு வழக்கு போயிட்டு இருந்துச்சு, பிசி எக்ஸாமோட கேஸ் போயிட்டு இருந்துச்சு, போயிட்டேதான் இருக்குது. ஓகேங்களா? இப்ப முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற ஓரளவுக்கு. விடுத்து அப்படின்னா அடிக்கடி நம்ம லீவ் எடுக்கிறோம்ல, விடுப்பு எடுக்கிறோம்ல, விடுப்பு அப்படின்ற மாதிரி அடிக்கடி விடுத்து அடிக்கடி விடுத்து சொல்லி பழகணும். விடுத்து அடிக்கடி சொல்லுங்க. அடிக்கடி நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடிக்கடி நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்டு சொல்லிட்டு போவோம். அப்போ விடுத்து கால் பண்றேன் உனக்கு அப்படின்னு பேசுவாங்க. கிராம பக்கத்துல விடுத்து கால் பண்றேன் அப்படின்னு பேசுவாங்க. அதை நோட் படிங்க. விட்டு கொடுத்தல் அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அந்த உறவு வந்து நீடிக்கும். அப்ப இணக்கமா இருக்கணும். ஓகே, விட்டு கொடுத்தல் அப்படின்னா இணங்க காட்டுதல், அன்பு காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். விதிவிலக்கு அப்படின்னா முறையினின்று நீக்கு வகை அப்படின்னா இதுதான் முறை. அந்த முறையிலிருந்து உங்களுக்கு மட்டும் நீக்குகை கொடுக்கறேன், இதுதான் முறையினின்று. ஓகேவா? முறையினின்று நீக்குகை அப்படின்னா விதிவிலக்கு எடுத்த. விரல் வைத்தல் அப்படின்னா குசும்பு செய்தல் அப்படின்னு அர்த்தம். விரல் வைத்தல் அப்படின்னா இப்போ சும்மா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான், நம்ம கல்லூரியில நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான், அவன் மேல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடம்பு பிடிச்சி கிள்றது, அது மேல பண்ணிட்டு இருப்போம். விரல் வைத்தல். அப்ப குறும்பு செய்வோம் நம்ம, குறும்பு. அதுதான் இங்க சொல்றாங்க. விருப்பு வெறுப்பு அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமை. விருப்பு வெறுப்பு அப்படின்னா வேண்டுதல் வேண்டாமை செய்யறது. இங்க விழத்தட்டுதல். இப்ப விழத்தட்டுதல் அப்படின்னா உங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் நீங்க கீழே விழணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க, அதுதான் சொல்றாங்க. விழத்தட்டுதல் அப்படின்னா கீழே விழும்படி தள்ளுதல், அதுதான் வந்து விழத்தட்டுதல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். கீழே விழும்படி தள்ளுதல் அப்படின்றது தான் விழத்தட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. கீழே விழும்படி தள்ளி விட்டுருவாங்க, விழத்தட்டுதல். விழலு கிரைத்தல் அப்படின்னா வீண் பாடுபடுதல்னா விழல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, விழல் அப்படின்னா இந்த இடத்துல கலை அப்படின்னு அர்த்தம். இந்த களை செடிக்கு நீங்க வந்து தண்ணி இறைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட். ஓகேங்களா? அதான் வீண் பாடுபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? களை செடிக்கு. விழிக்கண் குருடு அப்படின்றாங்க. விழிக்கண் குருடு அது என்ன சார், விழி கண் குருடு அப்படின்றாங்க. புறத்தே விழியில் மாறுபாடு இன்றி கண் தெரியாமை. புறத்தே விழியில் அப்படின்னா புறம், இப்ப அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்போ வெளி விழியில மாறுபாடு தெரியாது. 2 கண்ணுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். இதான் விழிக்கண் குருடுன்னு சொல்லுவாங்க. விழிக்கண் குருடு அப்படின்னா புறத்தே விழியில் மாறுபாடு இருக்காது. வெளியில பார்க்கும்போது உங்க 2 கண்ணுமே ஒரே அழகா இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு கண் தெரியாது. அதுதான் சொல்றாங்க, புறத்தே விழியில் மாறுபாடு இன்றி கண் தெரியாம. 2 கண்ணுமே தெரியாது, இந்த கண்ணும் தெரியாது அந்த கண்ணும் தெரியாது. இங்க இந்த கொஸ்டின் நோட் பண்ணீங்க. அகத்தே விழியில் அப்படின்னு கூட கொடுத்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. சோ இது புறத்தே விழியில் தான் வரும்.
மாறுபாடு இன்றி கண் தெரியாமை. சோ நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க என்ன கொடுக்குறாங்க, விழி பிதுங்குதல். விழி பிதுங்கி போச்சுன்னு பாருங்க. வேலை நெருக்கடியால் வருந்துதல். வேலை அதிகமா கொடுத்துட்டே விழி பிதுங்கி போச்சு. வேலை நெருக்கடியால் விழி பிதுங்குதல். விளங்க காணுதல் அப்படின்னா, இப்ப நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிஒய்க்யூ நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்ப உங்களுக்கு விளங்க காணுவீங்க. ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு, ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். விளக்கேற்றி வைத்தல் கொடுத்திருக்காங்க பாருங்க. விளக்கேற்றி வைத்தல். சார் விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னா நிலைநிறுத்துதல் இல்ல வாழ வைத்தல். ஒரு குடும்பத்துக்கு சிம்பிளா சொல்ற பாருங்க, ஒரு மேனேஜர் கீழே ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 50 பேருக்கு மேனேஜர் போனஸ் கொடுக்குறாருன்னா அந்த அந்த 5 குடும்பத்தை அவர் வாழ வச்சிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. விளக்கேற்றி வைத்தல். இப்ப நிலைநிறுத்தி வைக்கிறது இல்ல வீடு, அதாவது வீடும் விளக்குமாய் வைத்தல் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருக்கு புதுசா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, பேரண்ட் வந்து ஒரு தனி கொடுத்து வைப்பாங்க. அதான் சொல்றாங்க ஒருவனை வாழ வைத்தல் அப்படின்றதுதான் வீடும் விளக்குமாய் வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னா, வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னா வீடு முழுவதும் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. வீடு முழுவதும். வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னா வீடு முழுவதும். அதான் சொல்ல வீடு முழுவதும். வீட்டோட கூட்டோட பெருக்கு அப்படின்னா வீடு முழுவதையும் பெருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். வீரம் பேசுதல், தன் வல்லமையை தானே புகழ்தல் அல்லது ஆண்மை திறம் கூறல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண்மை திறம் கூறுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமானதுமா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்மை திறம் கூறுதல். வீற்று வீற்றாக அப்படின்னா, வீற்று வீற்றாகனா வெவ்வேறா. அங்க வந்து மேல வந்து பார்த்தோம், இங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு விடுத்து விடுத்து அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல வீற்று வீற்றாக அப்படின்னா, வீற்று வீற்றாக அப்படின்னா வெவ்வேறாக அப்படின்னு அர்த்தம். வீற்று வீற்றாக அப்படின்னா வெவ்வேறாக அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. வீற்று வீற்றாக அப்படின்னா வெவ்வேறாக அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. நோட் பண்ணீங்கன்னா வீற்று வீற்று அப்படின்னா வெவ்வேறாக. வெட்டி பேசுதல் அப்படின்னா வெட்டி பேசுவாங்க. அப்படியே துண்டு ஒண்ணு 2 1 அப்படி, துண்டு வந்து 1 2 அப்படி வெட்டி பேசுவாங்க. ஓகேவா? கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு, வெட்டியா பேசுறது. வெளிக்கோடு வெளியே அப்படின்னா பகிரங்கமாய். வெளிக்கோடு வெளியே தான், பகிரங்கமா சொல்றது. வெளிக்கோடு வெளியே. வெளியில ஒரு வெளியில ஒரு கோடு போறீங்க, வெளிக்கோடு வெளிதான். இந்த வெளியில இருக்கிற கோடு வெளிக்கோடு தான். அப்ப பகிரங்கமா பேசுறது. வெளிச்சம் காட்டுதல் அப்படின்னா வெளிக்கு ஆடம்பரமா தோன்றுதல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் காட்ட நிறைய பேர் நமக்கே காட்டுவாங்க, வெளிச்சம் காட்டுவாங்க நமக்கே. ஓகேவா? அது என்கிட்ட வெளிச்சம் காட்டுறியா அப்படின்னு நம்ம பேசுவோம் பாரு. என்னன்னா வெளியே பார்க்கும்போது நல்ல ஆடம்பரமா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, உள்ள போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறுமையால் வாடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கு ஆடம்பரமாய் தோன்றுதல். வெளினா வெளிச்சம் அர்த்தம், வெளினா வெளிப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ வெளிச்சம் காட்டுதல் அப்படின்ற ஒரு பொருள் வருதுமா. வெளிச்சம் காட்டுதல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். சோ ரிவிஷன் பண்ணிடுவோம் இத. இதற்கு எடுத்துங்க. விடுத்து விடுத்து அப்படின்னா அடிக்கடி. விதிவிலக்கு அப்படின்னா முறையினின்று நீக்கு வகை. விரல் வைத்தல் அப்படின்னா குறும்பு செய்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா விழத்தட்டுதல் அப்படின்னா கீழ் விழும்படி தள்ளுதல். அடுத்து பாருங்க, விழிப்புதுங்குதல் அப்படின்னா வேலை நெருக்கடியால் வருந்துதல் அப்படின்ற ஒரு பொருள் வருது. அதுக்கப்புறம் வீட்டோடும் கூட்டோடும் அப்படின்னா வீடு முழுவதும் அப்படின்னு அர்த்தம். வீட்டோடு கூட்டோடும் அப்படின்னா வீடு முழுவதும் அர்த்தம். அடுத்து பாருங்க, வீற்று வீற்றாக அப்படின்னா வெவ்வேறாக அப்படின்னு அர்த்தம். வெளிக்கோடு வெளியே அப்படின்னா பகிரங்கமாய். வெளிச்சம் காட்டுதல் அப்படின்னா வெளிக்கு ஆடம்பரமாய் தோன்றுதல் அப்படின்ற ஒரு பொருள் வருதுமா. சோ இது முடிச்சாச்சு. இப்ப மேல போயிடுவோமா? அடுத்த செட்டு. இந்த செட்டுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமானதை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா இருக்கிறது வரேன். ஓகேங்களா? அது முகம் கவிழ்தல் அப்படின்னு சொல்றாங்க. முகம் வந்து கவிழ்ந்துருச்சா, முகம் இருக்கு பாத்தீங்களா, முகம் வந்து கவிழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. முகம் கவிழ்தல் அப்படின்னா என்னன்னா, நாணம் முதலியவற்றால் தலை குனிதல் அப்படின்னு சொல்றாங்க. நாணம் முதலியவற்றால் தலை குனிதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பெண் பார்க்க போறீங்க, அந்த பெண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு. அந்த அந்த மணமகன் அதாவது மாப்பிள்ளையை பார்த்து அந்த பெண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு. டக்கு என்ன பண்ணுவாங்க, புன்னகை சீப்போட தலை வந்து தாழ்த்திடுவாங்க. அப்ப நாணம்
முதலியவற்றால் தலைகுனிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நாணம்னா வெக்கம்னு அர்த்தம். நாணம்னா என்னது? வெக்கம். அப்ப அதை வெக்கப்படுறாங்கல்ல, வெக்கப்பட்டு தலை குனிறாங்கல்ல, அதை சொல்றாங்க முகம் கவிழுதல், முகம் கவிழ்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. நோட் படிங்க. முகம் காணுதல் அப்படின்னு சொல்றாங்க. முகத்தை காண்றோம். அப்புறம் கட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. முகம் காணுதல் பாருங்களேன். முகம் காணுதல்னா கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல் தான் முகம் காணுதல். இது ரொம்ப ரொம்ப அது முகம் காணுதல்னா ஒரு முகத்தை பாக்குறோம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல் அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்காங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டி உடைவதற்கு முன் வாய் வைத்தல். இப்ப இதுல முக்கியமானது தான் நம்ம கொடுத்துருக்கோம். முக்கியமானது ஃபர்ஸ்ட் முடிப்போம். முகம் கொடுத்தல் அப்படின்னா செவி சாய்த்தல். முகம் கொடுத்தல்னா செவி சாய்க்கிறது. முக்கி முணங்குதல் அப்படின்னா, முக்கி முணங்குவாங்க அப்படின்னா மனமின்றி, ஆக்சுவலி மனமின்மை காட்டி முணுமுணுத்தல் அல்லது மிக துன்புறுதல் அப்படின்னா, இப்போ முணுமுணுக்குதல் அப்படின்னா முக்கி முணங்கல் அப்படின்றது. இப்போ ஒரு பெண்ணை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போறாங்க. ஆக்சுவலி ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பெண் பார்த்துட்டு போறாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை வந்து அவருக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அந்த மாப்பிள்ளையை வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. ஆனா வீட்டுல என்ன பண்றாங்க, அப்பா அம்மா வந்து ஓகே பிடிச்சிச்சு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, தட்டு மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மனமின்மை காட்டி முணுப்புல, அது பொண்ணு பிடிக்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு லைட்டா முணுங்குவாங்க. அப்ப மிக துன்பப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. முட்டி கொள்ளுதல், நோட் பண்ணி. முட்டி கொள்ளுதல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம எடுக்கிறோம்ல டிஎன்பிஎஸ்சி, இந்த வாட்டி நம்ம போஸ்டிங் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுக்கிறோம்ல, நம்ம தான் முட்டி கொள்ளுதல். இந்த கிரீன் கலர் லைன் பண்ணிருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதோட பொருள் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா அங்க ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஸோ முட்டி கொள்ளுதல் அப்படின்னா பெரும் முயற்சி எடுத்தல் அப்படின்னு பொருள். பெரும் முயற்சி எடுத்தல். முட்டி கொள்ளுதல் அப்படின்னா பெரும் முயற்சி எடுத்தல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். முட்டி கொள்ளுதல் அப்படின்னா பெரும் முயற்சி எடுத்தல். அடுத்து பாருங்க, முறைத்து பார்த்தல நீங்க போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு, மட்டும் பார்க்கலாம். மூக்கில் வேர்த்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மூக்கில் வேர்த்தல், அது என்ன சார் மூக்கில் வேர்த்தல் அப்படின்னா, இப்ப ஒரு 10 திருடர்களை நிக்க வச்சுட்டு, ஒரு 10 பேர் நிக்க வச்சுட்டு வீட்டுல இருந்து 500 ரூபாய் காணும், யார் எடுத்தீங்க அப்படின்னு அந்த 10 பேர் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து பார்த்தோன்னா யாருடைய மூக்கு வேக்குதோ அவங்கதான் திறனவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் முன்னடையாளம் தெரிதல் அப்படின்னா மூக்கை வேர்த்து காட்டி கொடுத்துரும். முன்னடையாளம். ஓகேங்களா? முன்னடையாளம் தெரிதல். மூக்கு என்ன பண்ணோம், வேத்து காட்டி கொடுத்துரும். அதுதான் அதோடைய பொருள். முன்னடையாளம் தெரிதல் அப்படின்றத இங்க உணர்த்துறாங்க. மூக்கை சொரிதல் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு முதலாளி கிட்ட போயிட்டு நீங்க மூக்க சொரிஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுடைய எளிமையை நீங்க காட்டுறீங்க. இப்ப அவனுக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லி முதலாளி என்ன பண்ணுவாரு, காசு கொடுப்பாரு. சோ மூக்கை சொரிதல் அப்படின்றது எளிமையை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். மூச்சு பிடித்தல் அப்படின்னா தீவிரமாக முயல்றது. ஆமா, மூச்சு பிடிக்கிறது. மூச்சு பிடிச்சிட்டு டம் கட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லையோ இல்ல கிணத்துக்குள்ளேயோ நிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றோம், முயல்றோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. மூச்சு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு பேச்சு அது என்னன்னா, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான் பாருப்பா அப்படின்னு பாரு. மூச்சு பேச்சு அப்படின்னா மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல, ஏதோ ஆனா உயிர் வந்து ஊசல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஓரளவுக்கு காப்பாற்ற முடியாது. அதுதான் உயிரு குஞ்சடை அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு குஞ்சாடை அப்படின்னு சொல்றாங்க. இது டிஃப்ரெண்டா இருக்கு பொருள். சோ உயிர், அதாவது உயிரு குஞ்சாடை அப்படின்னு சொல்றாங்க. உயிரு குஞ்சாடை அப்படின்னா சேர்த்து படிக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கு இது பொருள். நோட் பண்ணி வச்சுக்கீங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ எல்லாமே படிக்காம இது பாத்துங்க. மூடி வைத்தல் அப்படின்னா மறைத்து வைத்தல் தெரியும். மூரன் முறுவல் அப்படின்னா என்ன சார், மூரன் முறுவல். மூரன் முறுவல் அப்படின்னா, முறுவல் அப்படின்னா சிரிப்புன்னு நமக்கு தெரியும். முறுவல் புன்முறுவல் அப்படின்னு படிச்சிருப்போம். புன்முறுவல் சிரிப்புன்னு அர்த்தம். மூரன் என்றால் புண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படியே 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 லைட்டா சிரிப்பாங்க. புன்முறுவல் அப்படின்னா அஹஹான்னு சிரிக்காம லைட்டா சிரிப்பாங்க. அப்படியே சிரிச்சா கூட சவுண்ட் வராது, அப்படியே கியூட்டா சிரிப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புன் சிரிப்பு. மூளைக்கு மூளை அப்படின்றாங்க. மூளைக்கு மூளை அப்படின்வாங்க. மூளைக்கு மூளை. இப்ப நீங்க கோயில்ல போயிட்டு ஒரு சதுர தேங்காய் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது மூளைக்கு மூளைக்கு என்ன பண்ணுவீங்க, தேங்காய் உடைப்பீங்க. அது சிதறப்படை அப்படின்னு சொல்லி மூளைக்கு மூளைக்கு சதறம் தேங்காவை. இப்ப மூளைக்கு மூளைக்கு அப்படின்னா மூளைக்கு மூளைக்கு சதடி போச்சுன்னு பாரு, சிதறப்படை. அது ரைட் ஆன்சர். ஓகேவா? மெனக்கெடுதல் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மெனக்கெடுதல் கேட்க வாய்ப்பு இருக்குமா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொருள்மா இது. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க டிஎன்பிசி தேர்வு பாஸ் பண்றதுக்காக, போஸ்டிங் எடுக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு படிப்பீங்க. ஆனா அந்த மெனக்கெடுதல் என்ற வார்த்தைக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்களேன். பயனின்றி கழித்தலாம்.
பயனே இல்லாம கழிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இது ரொம்ப மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கு. பயனின்றி கழித்தல் கரெக்டா பாத்துங்க. மேல் வரி சட்டம் அப்படின்னா முன்மாதிரியா அமைந்தது அப்படின்னு மேல் வரி சட்டம். முன்மாதிரி அமைந்ததுன்னா மேல் வரி சட்டம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு மாடலை எடுத்துக்கிறது. மேல் வரி சட்டம்னா முன்மாதிரி அமைந்ததுன்னு எடுத்துக்கலாம். மேல் விழுதல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேல் விழுதல் டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. மேல விழுந்துட்டாங்க. நீங்க மேல் விழுதல் அப்படின்னா யாரும் மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. வலிய புகுதல் அப்படின்னா நீங்க இது மேல் விழுதல் அப்படின்னா டிஎன்பிசியோடைய செவர் இருக்கும், வால் இருக்கும் பாத்தீங்களா, வால். டிஎன்பிசியோட வால் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா, வால். அந்த வால் அந்த வால்குள்ள நீங்க போனோம், டிஎன்பிசி ஆபீஸ்க்குள்ள போனோம், அதான் மேல் விழுதல். டிஎன்பிசியோடைய ஆபீஸ் மேல நீங்க விழணும். மேல் விழுதல் அப்படின்னா வலிய புகழ்றீங்க, உங்கள் வலிமை காட்டி உள்ள புகுந்து போறீங்க. இன்னொன்னு அதுவும் சொல்றாங்க. அப்புறம் மேல் விழுதல்னா ஊக்கத்துடன் காரியத்தில் முந்துதல். ஊக்கத்துடன் மோட்டிவேஷனுடன் என்ன பண்றீங்க, டிஎன்பிசி ஆபீஸ்க்குள்ள முந்துறீங்க. சோ இதுக்கு டிஎன்பிசி ஆபீஸ் தான் ஷார்ட்கட்டே, ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்து முக்கியமானதான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, மொங்கான் வைத்தல் அப்படின்னா மொங்கான் வைத்தல் ஏமாத்துதல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு காதலன் காதலிய மொங்கான் வச்சுட்டான், ஒரு காதலி காதலனுக்கு மொங்கான் வச்சுட்டான். அதாவது ஒரு காதலன் காதலியை ஏமாத்திட்டான்றது தான் மொங்கான் வைத்தால் சொல்றாங்க. இப்ப சொல்லும் போது ஒரு காதலன் காதலிக்கு மொங்கான் வைத்தான், அல்லது ஒரு காதலி காதலுக்கு மொங்கான் வைத்தால் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நான் வச்சுட்டேன். வகை தொகை அப்படின்னா விவரம்னு அர்த்தம். வகை தொகை, இப்போ வகை தொகை அப்படின்னா எவ்வளவு விவரம்னு எடுத்துக்கலாம் பொருள். வகைனா நிறைய வகையான விஷயங்களுக்கு இவ்வளவு தொகை நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது விவரங்களை நம்ம எடுத்துக்கலாம். விவரம் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கும் அது. அதை பாருங்க, வம்பளத்தல் அப்படின்னா வம்பளத்தல் அப்படின்னா அவதூறு பேசுதல், காசிப்ஸ் பேசுவாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலி பிரச்சனையே கிடையாது, வாய் வச்சு சும்மா இருக்கணும். போயிட்டு இல்லாதது பொல்லாது பேசி வம்ப என்ன பண்றது, வளர்த்துட்டு வர்றது, ஓகேங்களா. வம்ப வளர்த்துட்டு வர்றது, இதுதான் சொல்றாங்க, வம்பளத்தல் சொல்லுவாங்க. வரலாற்று முறைமை அப்படின்றாங்க. வரலாற்று முறைமை இது கேட்கலாம். ஹைலைட் பண்ணிருக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கேட்டா இந்த டிஃப்ரெண்டா இருக்கிறத கேட்பாங்க. மற்றதெல்லாம் ஒரு நாள் ஈஸியா இருக்கு, நீங்க போட்டுருவீங்க, ஓகேங்களா. வைத்தறிச்சல்லாம் போட்டுருவீங்க. வைத்தறிச்சல்னா பொறாமன்னு தெரியாதா உங்களுக்கு. சோ வரலாற்று முறைமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வரலாற்று முறைமை. வரலாற்று முறைமை அப்படின்னா பரம்பரையாக கையாளப்படும் அடிப்பட்ட வழக்கு தான் வரலாற்று முறைமை. பரம்பரையா என்ன பண்ணுவாங்க, கையாளுட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நில பிரச்சனை, பரம்பரையாக கையாளப்படும் அடிப்பட்ட வழக்கு அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, வழக்கை அடித்தல் அப்படின்னா நம்ம சத்தியம் பண்றோம் பாத்தீங்களா, வழக்கை அடிக்கிறது. வழக்கை அடித்தல் அப்படின்னா வலது கையை வச்சு நம்ம சத்தியம் பண்ணுவோம், உறுதி கூறுதல். வல்லடி வம்பன், நோட் பண்ணிக்க, ரொம்ப 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 முக்கியமானது வல்லடி வம்பன். பலாத்காரத்தால் காரியத்தை முடித்துக் கொள்வோன். பலாத்காரம் அப்படின்னா கட்டாயப்படுத்து. ஆக்சுவலி பலாத்காரம் அப்படின்னா கட்டாயப்படுத்தி பலாத்காரத்தால்னா கட்டாயப்படுத்துதல் அர்த்தமா. பலாத்காரத்தால் காரியத்தை முடித்துக் கொள்வோன் அவன் தான் பாத்தீங்கன்னா வல்லடி வம்பன் அப்படின்றாங்க. வல்லடி வம்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கேட்க வாய்ப்பு இருக்கு. வல்லடி வம்பன் இந்த கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்க, வல்லாளகண்டன் யார் அப்படின்னா பேராற்றல் உடையவன். வல்லாளகண்டன் அப்படின்னா பேராற்றல் உடையவன் அப்படின்ற ஒரு பொருள் வருது. பேராற்றல் உடையவன் அல்லது மிக்க துணி உள்ளவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வழி பார்த்தல், வழியை பாக்குற, வழின்னா ரோடு, இல்ல ஒரு வழி, சும்மா ரோடு நான் வச்சுப்போம். வழி பார்த்தல் அப்படின்னா ரோட்டு மேல பாக்குறோம், யாருன்னா நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்ட்டு. உபாயம் தேடுதல் அப்படின்னு பாக்குறோம், உபாயம் தேடுதல். சோ இப்ப பார்த்து இருக்கிறது கிட்டத்தட்ட கடைசி 3 பேஜ் முடிச்சிருக்கோம். மரபு தொடர் அடுத்தது பார்ட் வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அடுத்தது ஓமை தொடர் நம்ம 2 வீடியோ பெண்டிங் இருக்கு, அதையும் உள்ள கொடுத்துருவோம். பழமொழி எல்லாத்தையுமே யூடியூப்ல கொடுப்போம். கலைச்சொற்களுக்கு 14 வீடியோ ரெடி பண்ணிருக்கேன், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சைட் பை சைடா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாவே படிச்சுட்டு வந்துருவோம். ஸோ இப்போ நடத்தின வரைக்கும் நீங்க பாத்துக்கங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல எடுத்து போட்டுறேன், நீங்க எடுத்துக்கங்க. ஹைலைட் பண்ண பிடிஎஃப் இதே கொடுத்துட்றேன், நீங்க எடுத்துங்க. அடுத்தது பார்ட் வீடியோல உங்களுக்கு மரபு தொடர் வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ கடைசி டெஸ்ட் பேட்ச் 2 போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க அட்மிஷன் போட்டுக்கங்க. அதுல தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாத்துக்குங்க. நன்றிமா, வணக்கம்.